வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம கண்களுக்கு ஒளி கொடுக்கறத பற்றி தான் எனக்கு கற்றுக்க போகிறோம். அது என்னங்க கண்களுக்கு ஒளி கொடுக்கறதுன்னு கேட்குறீங்களா? நம்ம கண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு படம் வரைகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். படமெல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு கடைசியில் தான் அந்த கண்ணை வரைவாங்க. ஒரு சிலை செய்யும் போதும் அந்த சிலை செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் அந்த கண்ணுக்கு ஒரு உயிர் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது, தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை எடுத்துன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டில் கூட அந்த ஒவ்வொரு உறுப்பாக செஞ்சு முடிச்சு கடைசியில் அந்த கண்ணுக்கு உயிர் கொடுக்குறதா அந்த கவிஞர் வந்து சொல்லியிருப்பார். ஆக கண்கள் எல்லாருக்குமே அவ்வளோ ரொம்ப முக்கியமானது. அந்த கண்கள் எந்த அளவுக்கு ஒளியோடு இருக்குதோ, கண்கள் எந்த அளவுக்கு சக்தியோடு இருக்குதோ, அந்த அளவுக்கு நம்ம ஈர்க்கக்கூடிய சக்தி, நமக்கு தேவையான விஷயங்கள் ஈர்க்கக்கூடிய சக்தியும் நம்ம பெறுவோம். அதே மாதிரி நீங்கள் சாதாரணமாக பாருங்களேன், என்ன கண்ணு கலங்கியிருக்கு, இப்போ மூக்கு கலங்கியிருக்கு, காது கலங்கியிருக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஏன் கண்ணு கலங்கியிருக்கு, ஏன் கண்ணு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் கண்ணு சிகப்பாக இருக்குது, கண்ணு ஏன் ஒரு மாதிரி இருக்குது, கண்லேயே உனக்கு பார்த்தாலும் தெரியுது, நீ ஏன் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிற? கண்கள்ங்கிறது அவ்வளோ முக்கியமானது. கண்ணை பார்த்து பேசுகிறது, கண்கள்லேருந்து ஒளி வர்றது. இப்போ ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முகம் எப்படி இருந்தாலும் அந்த கண்கள் அது சொல்லும். ஒருத்தர் நல்ல ஆன்மீகத்தில் உயர்ந்த தினமும் மெடிடேஷன் பண்ணிக்கூடியவராக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவர் கண்ணை பார்த்துல அந்த ஒளிகள் தெரியும். ரொம்ப முக்கியமானது பாருங்கள், நம்ம உடம்புல 5 சென்ஸ் இருக்க பாருங்கள். தொடு உணர்வு, கேட்குறது, பார்க்குறது, ஸ்மெல், டேஸ்ட், இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் அதிகமான எனர்ஜி செலவாகிறது எதில் தெரியுங்களா? கண்கள் மூலியமாக தான் அதிகமாக எனர்ஜி செலவாகுது. கண்கள் மூலியமாக அதிகமாக எனர்ஜி செலவாகிறது மட்டும் இல்லைங்க, கண்கள் கட்டி இருக்கும்போது, கண்கள் மூடி இருக்கும்போது நமக்கு கண்கள் மூலியமாக சக்தி சேகரிக்கப்படுகிறது. செலவாக வேண்டிய எனர்ஜி செலவாகாமல் நமக்கு சேகரிக்கவும் படிக்கிறது, அதாவது சேவும் ஆகுது நமக்கு. சிலரோட பழக்கம் பார்த்திங்கன்னா, காலையில் ஏந்திரிப்பாங்க, கண்ணு முழிச்சு உடனே கண்ணு திறக்க மாட்டாங்க, கைகள் நல்லா மெதுவாக உரசிட்டு கண்கள் மேலே வச்சுட்டு அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்களை திறந்து உள்ளங்கைகளை பார்ப்பாங்க. அது ரீசைக்கிள் ஆகும், எனர்ஜி நமக்கு ரீசைக்கிள் ஆகும். ஸோ கண்கள் மூடி இருக்கும்போது அவ்வளோ எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கண்களுக்கு ஒளி கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்களுக்கு சக்தி ஒளி கூட்டுறதுனால நம்ம பார்வை காந்த பார்வையாக மாறிவிடும். ஒரு சினிமா பாட்டு கூட இருப்பாருங்க, காந்த கண் அழகின்னு. அந்த மாதிரி நமது பார்வை காந்த பார்வையாக மாறிவிடும். இன்னொன்று, இத்தனை கோடி மக்கள் இதுவரையிலும் பிறந்தவங்க, இப்போ பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, இனிமேல் பிறக்க போகிறவங்க எல்லாருக்குமே அந்த கண் கருவிழி வித்தியாசமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் அதோடைய நுணுக்கங்கள், சின்ன சின்ன ரேகைகள்லாம் உள்ளே ஓடுது பாருங்கள், எல்லாமே மாறி தான் இருக்குது. கை கட்டவர்கள் மாதிரி கண்களுக்கும். அப்போ இப்போ நம்ம ஆதார் கார்டெலாம் பார்க்குறோம் பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணை வச்சு தான் எடுப்பாங்க. இப்போ மொபைலில் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள், மொபைல் ஆட்டோ லாக் ஆகுது பாருங்கள், அதுவும் கண் கேமரா, ஆட்டோ லாக் கேமரா வச்சு எடுக்குது பாருங்கள், அதுவும் கண் கருவிழியை வச்சு தான் எடுக்குது. அப்போ அப்படிப்பட்ட கண்களுக்கு ஒளி ஊட்டும் போது, நமது காந்த பார்வையாக மாறும்போது, நமது பார்வையே நல்ல விஷயங்களை வசிய பண்ணக்கூடியதாக மாறிவிடும். அப்படிப்பட்ட கண்கள் நமக்கு வரணும்னா என்ன திரும்ப பண்ணணும்? அதையும் தாண்டி ஒரு தியானம் ஒன்று இருக்குது. அந்த தியானம் செய்யும் போது, கண்களுக்குன்னு ஸ்பெஷல் தியானம் இருக்குது, தீப தியானம்னு பேர். அந்த தியானம் செய்யும்போது நம்ம கண்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் போது நம்ம எண்ணங்களும் சுத்தமடையும், நம்ம பார்வையும் தெளிவாக மாற ஆரம்பிக்கும், அதுவும் சூட்சும பார்வையும் உருவாக ஆரம்பிக்கும். முக்கியமாக கண்கள் காந்த சக்தி பெறும். நாம் எதை நினைக்கிறோமோ அது கண்கள் வழியாக நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி கிடைக்கும். சரி, இப்போ அந்த தியானம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. தினமும் பண்ணணும் இந்த தியானம். முடிஞ்ச அளவு இந்த தியானம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சூரியன் உதயம் வர்றதுக்கு முன்னாடி ஏந்திரிச்சு குளிச்சுடுங்க. நிச்சயமாக குளிச்சிடுங்க. குளிச்சுட்டு வேறு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் டவல் இருந்தால் ஒயிட் கலர் டவல் மேலே போத்திக்கோங்க, ஆர் எல்லோ கலர் டவல் இருந்தால் எல்லோ கலர் டவல் போத்திக்கோங்க. போத்திக்கிட்டு ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. உங்கள் வீட்டில் பூஜை ரூம் இருக்குன்னா பூஜை ரூமில் உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. மனம் போட்டு உட்காந்துக்கோங்க. வஜ்ராசனத்தில் உட்காருங்க, ஆர் சேரில் உட்காந்துக்கோங்க. அடுத்த 15லேருந்து 20 நிமிடம் உடம்பு ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நேராக பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. நேராக உட்காந்துக்கிறீங்களா? உட்காந்துக்கிட்டேன் உங்கள் கண்கள் 90 டிகிரியில் இருக்கிற அளவுக்கு விளக்கு ஏற்றி வச்சுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் கண்கள் நேராக தான் இருக்கணும். இப்படி குனிஞ்சு பார்க்குறது, மேலே நிமிந்து பார்க்குறது, இல்லை தலை இப்படி எட்டி பார்க்குறது, இப்படி பார்க்குறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நேராக நிமிந்து உட்காந்து இருக்கணும். உங்கள் கண்கள் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இந்த கண்களுக்கு நேராக அந்த தீபம் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் உட்காந்துக்கோங்க. அடுத்த 15-20 நிமிஷத்துக்கு உடம்பு ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கண்கள் ஒரே இடத்துல தான் பார்க்கணும்.
ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க, மண் விளக்கு வாங்கிக்கோங்க. ஏற்கனவே வீட்டில் தான் அதை யூஸ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. இல்லைன்னா புதுசாக வாங்கிக்கோங்க. அதில் பசு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், மரச்செக்கில் அரைச்ச நல்லெண்ணெய் அதை ஊற்றிக்கோங்க. அதில் ஒயிட் கலர் பஞ்சு திரி ஆர் ஒயிட் கலர் நூல் திரி, வேறு எந்த கலரும் போட வேண்டாம், திரி போட்டுக்கோங்க. தீபம் ஏற்றிக்கோங்க. அதில் ஒரு சின்ன பீஸ் அதிமதுரம் கடையில் வாங்குங்க. ஒரு சின்ன பீஸ் இல்லை நிறைய கூட வாங்கிக்கோங்க. அதில் சின்ன பீஸ் அதிமதுரம் எடுத்து அந்த எண்ணெய் ஊற்றிருக்கீங்க பாருங்களேன், அந்த எண்ணெயில் போட்டுருங்க. அந்த அதிமதுரத்தோட தன்மை வேறு மாதிரி இருக்கும். அந்த எண்ணெயில் போட்டுருங்க, அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ அந்த தீபத்துக்கும் உங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த தீபம் இவ்வளோன்னு சின்னதாக மெலிசாக தான் ஏறிடணும், ரொம்ப பெருசாலாம் ஏறியக்கூடாது, சின்னதாக ஏறிடணும். அந்த தீபம் தெளிவாக தெரிகிற அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஃபீட் டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட இது ஒரு 2 ஃபீட்னு வச்சுப்போமே, இந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் போதும். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸில் அந்த அகல் விளக்கு தீபம் இருக்கட்டும். நேராக உக்காந்துக்கோங்க. அந்த தீபத்தையே பாருங்கள். முடிஞ்ச அளவு ஃபேன் போடாதீங்க. ஃபேன் போட்டிங்கன்னா அப்படி இப்படி தீபம் ஆடும். ஃபேன் போடாமல் உக்காந்துக்கோங்க. ஏசி போட்டுக்கலாம்னா ஏசி இந்த தீபத்தை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருந்தால் ஓகே, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுவும் வேண்டாம். இப்போ அந்த தீபம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நேராக உக்காந்துக்கோங்க. அந்த தீபத்தையே பாருங்கள். அந்த தீபத்தை பார்க்கும்போது என்ன தெரியுங்களா ஆகும், 2 கண்ணு கருவிழி ஒன்றா வந்து இவங்க பார்க்கும். ஏன்னா ஒரு 4 அடி டிஸ்டன்ஸில் 2 அடி டிஸ்டன்ஸில் இருக்குங்களா, இந்த தீபத்தையே பார்க்கணும். அந்த தீபத்தை பார்க்கும்போது ஒரு அழகான பஞ்சு மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தீபம். அதில் என்னென்ன கலர் இருக்குன்னு பாருங்கள். வயலட் கலர் இருக்கும், எல்லோ கலர் இருக்கும், ஒயிட் கலர் இருக்கும், சம்டைம்ஸ் ரெட் கலர் இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன கலர் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம தீபத்தை வெளியில் பார்ப்போம். இப்போ நீங்கள் அதை பார்க்க தீபத்துக்கு நடுவில் என்ன இருக்குன்னு கவனிக்க ஆரம்பிங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. தீபத்துக்கு நடுவில் என்ன இருக்குன்னு கவனிக்க ஆரம்பிங்க. ஏன்னா பக்கத்தில் தான் இந்த 2 அடி டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த தீபம் இப்படி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த தீபத்தை பார்க்க உங்கள் கவனம் முழுவதும் கண் சிமிட்டாமல் பார்க்க அந்த தீபத்துக்கு நடுவில் என்ன இருக்குன்னு கவனிச்சுக்கிட்டே இருங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கண்ணை சொருகி மெதுவாக மூட ஆரம்பிச்சு அமைதியாக விட்டுருங்க. அதை அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடும் போது உங்களுடைய கவனம் நெத்தி பொட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. இந்த புருவ மத்திய மூக்கோட நுனி சேரக்கூடிய இந்த பொட்டு வைக்கிற இடம் இருக்க பாருங்கள், இந்த இடத்துல கவனம் வைங்க. ஆகின சக்கரத்தை உள்ளுக்குள்ளே கவனம் வைங்க. கவனம் வச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காருங்க. ஒரு விஷயம் நடக்கும். சரிங்களா? அது என்ன விஷயம் அப்படியே உள்ளுக்குள்ளே கவனித்து பாருங்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த விஷயம் உள்ளுக்குள்ளே போய் அப்படியே உள்ளுக்குள்ளே உருகிடும், உங்களுக்குள்ளே சேர்ந்துடும். அந்த விஷயம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போய் சேர்ந்த பிறகு மறுபடியும் என்ன பண்ணுங்க, மெதுவாக கண்ணை திறந்து வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது, அந்த தீபத்தை தான் பார்க்கணும். மெதுவாக அப்படி கண்ணை திறந்து அந்த தீபத்தையே பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் பாருங்கள். எவ்வளோ நேரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ நேரம் பாருங்கள். அதுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது. என்னால் 1 நிமிஷம் பார்க்க முடியும் பாருங்கள், என்னால் 5 நிமிஷம் பார்க்க முடியும் பாருங்கள், என்னால் 30 செகண்ட் தாங்க பார்க்க முடியும் பாருங்கள். அதுக்கு டைம் லிமிட் கிடையாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருங்க. மறுபடியும் அப்படியே கண்ணை சுருக்குது, அப்படியே கண்ணை முடிக்கோங்க. அந்த தீபத்தோட ஒளி இருக்க பாருங்க, அதை அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு போங்க. உள்ளுக்குள்ளே கொண்டு போய் உங்களுக்குள்ளே சேர்ந்துடும். அது உள்ளுக்குள்ளே உருகும், உங்களுக்குள்ளே சேரும். ஒரு சில விஷயங்கள் அனுபவத்தில் தான் தெரியுங்க, சொல்ல முடியாது. அதாவது இப்போ குலோப் ஜாமுன் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம், ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அது என்ன டேஸ்ட்டு, அது என்ன ஸ்வீட்னு சொல்லுங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதே ஒரு சின்ன குலோப் ஜாமுன் பீஸ் உங்கள்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் அது உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போது ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எத்தனை தடவை பண்ணணும் அப்படின்னா, தீபத்தை பார்க்குறீங்க, கண்ணை மூடுறீங்க 1 டைம், மறுபடியும் தீபத்தை பார்க்குறீங்க, கண்ணை மூடுறீங்க 2 டைம், இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணுங்கள். 5 டைம்ஸ் 5th டைம் அப்படியே கண்ணை மூடி உட்காருறீங்க பாருங்கள். அப்படியே கண்ணை மூடி உட்காந்து உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அது தெளிவாக சொல்லுங்கள். உங்கள் கவனம் முழுவதும் புருவ மத்தியில் வச்சுட்டு சொல்லுங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மந்திரம் தெளிவாக தெரிகிறதோ அந்த மந்திரத்தை புருவ மத்தியத்தை கவனத்தை வச்சுட்டு சொல்லுங்கள். எனக்கு எந்த மந்திரமும் தெரியாதுங்க, என்ன பண்ணலாம்? ஓம்காரம் புருவ மத்தியத்தை கவனத்தை வச்சுக்கிட்டு இப்படி சொல்லுங்கள்.
இப்போ தீபம் பார்க்கும் பொழுதும் உங்கள் கண்கள் இந்த உருளோக்குள்ள வச்சு பூர்வ மத்தியில் வச்சு சொல்கிறீங்க பாருங்கள், மந்திரம் சொல்லும் பொழுதும் கண்ணை மூடி இருக்கும் போதும் எப்பயுமே மகாமுத்திரையில் வச்சுக்கோங்க. மகாமுத்திரைனா இந்த 5 வரலாம் ஒன்றா சேர்த்து இப்படி வச்சுக்கிறது. இப்படின்னா உங்கள் கேமராக்காக இப்படி காமிக்கிறோம், உங்கள் தொட மேலே வச்சுக்கோங்க. மேல் நோக்கி தான் கைகள் இருக்க வேண்டும். வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்து நேராக நிமிந்து உட்காந்து முடிஞ்ச அளவு ஷோல்டர்ஸ்லாம் நல்லா அகலப்படுத்திக்கோங்க. இப்படி விரித்து வச்சுக்கோங்க ஷோல்டர்ஸை. விரிச்சுக்கிட்டு கைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மகாமுத்திரை வைக்கும்போது ரகசியம் இருக்குது. நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேரில் உட்காந்துருக்கீங்க, வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்கீங்க, சமணப்பட்டு எப்படி உட்காந்துருந்தாலும் இந்த ரகசியத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மகாமுத்திரையில் கைகளை வச்சுக்கிட்டு கால் முட்டிக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்கள் உடம்பு வேறு மாதிரி மாறும். உங்கள் தொடைக்கு நடுவில் வச்சிங்கன்னா உங்கள் உடம்பு வேறு மாதிரி மாறும். உங்கள் இடுப்புக்கு கால்களும் இடுப்பும் சேரக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள், பக்கத்தில் இங்கே வச்சிங்கன்னா உடம்பு தானாக இப்படி விரிய ஆரம்பிக்கும். இப்படி வச்சுக்கோங்க. கைகள் நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சிலருக்கு இப்படி போகும், சிலருக்கு இப்படி வரும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் தொட மேலே கைகளை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு நேராக உக்காருங்க. உங்களுடைய உடம்பும் நல்லா விரிஞ்சிருக்கும், கண்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும். அப்போ உங்களுடைய தன்மை வேறு மாதிரி மாற ஆரம்பிக்கும். இது அனுபவத்தில் மட்டும்தான் உங்களால் சொல்ல முடியும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கேள்வி தான் திரும்ப திரும்ப கேட்க முடியுமோ தவிர அனுபவிச்சுன்னு கேள்வி இருக்காது. இதை அனுபவித்து பாருங்கள். எத்தனை நாள் செய்யணும்? தொடர்ந்து 48 நாள் செய்யணும். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம் இந்த பயிற்சி. அப்போ பூஜை ரூமுக்கு போக மாட்டீங்க. அப்போ நார்மலாக இதுக்குன்னு தனியாக அகல் விளக்கு வேணால் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. பீரியட்ஸ் டைமில் செய்கிறதுக்குன்னு அதே விளக்கு செய்கிறதுக்குன்னு ஒரு மாதிரி இருக்குன்னா தனியாக விளக்கு வாங்கி வச்சு செய்யுங்க. தினமும் செய்யுங்க. தொடர்ந்து 48 நாள் செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒளி இருக்குது பாருங்கள். நீங்கள் யாரையாவது நீங்கள் சாதாரணமாக பார்த்தாலே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பாசத்தில், ஒரு அன்பில், ஒரு இறைநிலையிலேருந்து பார்க்கக்கூடிய பார்வை உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்கள் கோவப்பட்டு மற்றவங்களை திட்டணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு பார்வை பார்த்தா போதும், அவங்க அமைதியாகிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் கண்களுக்கு பார்வை சக்தி கிடைக்கும். கண்களுக்கு அவ்வளோ சக்தி கிடைக்கும். ஆனால் கோவப்பட்டு மட்டும் யாரையும் பார்த்துடாதீங்க. இந்த தியானம் செய்ய செய்ய கண்களுக்கு ஒளி கிடைக்க நீங்கள் கோவப்பட்டு பார்த்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன உணர்வு ஏற்படுகிறதோ அப்படியே கண்கள் வழியாக அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். அதனால் எல்லாரையுமே உங்களை யாராவது ஒருத்தர் ரொம்ப திட்டினாங்க, டேமேஜ் பண்ணால் கூட பரவாயில்லைங்க, ஒரு கருணையோட ஒரு பார்வை பார்த்து நீங்கள் நல்லா இருக்குன்னு வாழ்த்திட்டு வந்துடுங்களேன். அதுக்கப்புறம் உங்களை திட்டவே மாட்டாங்க. அது வேறு நிலைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். தினமும் இந்த தியானம் பண்ணுங்கள். தொடர்ந்து 48 நாள் பண்ணுங்கள். சிலர் சொல்லுவாங்க, நான் ஊருக்கு போகிறேன், ஒரே அகல் விளக்கு கொண்டு போக முடியாது, வேறு அகல் விளக்கு யூஸ் பண்ணாமா தாராளமாக கொண்டு போங்க. அடிக்கடி ட்ராவல் பண்ணுறேன், வேறு அகல் விளக்கு யூஸ் பண்ணாமா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த முக்கியமான இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. அந்த அதிமதுரம் போடுறீங்க பாருங்கள், அந்த அதிமதுரம் அதிலே இருக்கட்டும். 48 நாள் ஒரே பீஸ் அதிமதுரம் அதில் இருக்கட்டும். நீங்கள் திரி மாற்றிக்கோங்க, எண்ணெயை மாற்றிக்கோங்க. சம்டைம்ஸ் விளக்கு கூட ரொம்ப அழுக்காக இருந்தால் அந்த விளக்கு கூட வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதிமதுரம் அதே பீஸ் அதில் இருக்கட்டும். அதோட தன்மை வேறு லெவலில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். புரிஞ்சிருச்சுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் கண்கள் சூப்பராக ஒளி பெறும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை கருணை பார்வை, தெய்வீக பார்வையாக மாற ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன்.